வெல்கம் டு வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கதை சொல்ல போகிறோம். அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஒரு மருமகன்னு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு குட்டி குழந்தை இருக்குது. இப்படி சந்தோஷமான குடும்பமாக இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த மகளும் மருமகனும் இறந்துடுறாங்க. அப்போ இந்த குட்டி குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த பாட்டி கையில் வந்துடுது. அப்போ இந்த பாட்டிக்கு என்ன பண்ணுன்னா, சமையல் மட்டும்தான் தெரியும். அப்போ அதை வச்சு தான் இந்த குழந்தைய வளர்க்கணுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, தான் வீட்டு வாசல்லையே ஒரு சின்ன அளவில் கடை போடுறாங்க. அந்த கடையில் காலையில் டீ, வடை, பணியாரம், ஆப்பம் இதெல்லாம் சுட்டு விற்கிறாங்க. அந்த பாட்டியோட கைப்பக்குவத்துக்காகவே அங்கே நிறைய பேர் சாப்பிட வர்றாங்க. அதனால் எல்லாரும் சாப்பாடை விரும்பி சாப்பிட்றதுனால அந்த கடை நல்லா ஓடுது. அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் இந்த குட்டி குழந்தைய அந்த பாட்டி வளர்த்துட்ருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த குழந்தையும் வளர்ந்துருது. வளர்ந்த உடனே ஸ்கூலுக்கெலாம் அனுப்பணும் இல்லையா? ஆனால் இந்த பாட்டிக்கிட்ட அவ்வளோ வருமானம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னொடனே இந்த குழந்தைய அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சமையல் இதுலேயே இந்த குழந்தையும் பழக்கப்படுத்துகிறாங்க. சமையல் கலையவே கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணை அந்த கடைக்கு தேவையான சமையல் அந்த பாட்டி செய்யறதுல ஹெல்ப்புக்கு இந்த மாதிரி இதை எடுத்துக்கொடு, அதை எடுத்துக்கொடு, இந்த சமையலுக்கு இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் அந்த சமையல் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே வர்றா. இப்படியே அந்த பொண்ணு கற்றுக்கிறத வச்சு தான் இந்த பாட்டியும் அந்த பொண்ணுமா சேர்ந்து அந்த கடையை நடத்துகிறாங்க. அப்போ இப்படியே அந்த பொண்ணு வளர்ந்துக்கிட்டே வர்றா. அவளுக்கு கல்யாண வயசு வந்துடுது. அப்போ இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் நிறையா மாப்பிள்ளை தேடுறாங்க. அதில் ஒருத்தர் ஒரு ஃபேக்ட்ரியில் மெக்கானிக்காக இருக்கார். அந்த மெக்கானிக் மாப்பிள்ளை அமைகிறாரு. உடனே இந்த பாட்டி அவங்களோட பேத்திக்கு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணோட பாட்டி இறந்துடுறாங்க. அந்த பாட்டி இறந்துட்டதுனால இவங்க 2 பேர் மட்டும் இப்போ வேறு ஊரில் செட்டில் ஆகிடுறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குழந்தையும் பிறக்குது. குட்டி பெண் குழந்தை பிறக்குது. இப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்க அவங்க வாழ்க்கையில் திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு நாள் அவங்க காலில் அடிபட்டுருது. அப்படி காலில் அடிபட்டு ரொம்ப ரத்தம் போகுது. ஆஃபீஸ்லேருந்தே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அந்த காலையே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவருக்கு கால் பறி போயிடுது. அதுக்கான நஷ்ட ஈடை ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்து இனிமேல் நீங்கள் வேலைக்கும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் என்னடா பண்ணுறது, நம்ம ஒரு கை குழந்தைய வேற வச்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி வீட்டுக்கு வேற அனுப்பிட்டாங்க, வேலை இல்லாமல் போச்சு, என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த குழந்தைய பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுல அவர்கிட்ட அந்த நஷ்ட ஈடு பணமாக இருந்ததுனால அதை வச்சு சரி நமக்கு மெக்கானிக் தொழில் நல்லா தெரியும்ல, அதனால நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு சின்ன அளவில் ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே மெக்கானிக்காக நம்ம வேலை பார்ப்போம். இங்கிட்டு வர்ற போகிற வண்டிகளுக்கு நம்ம அன்றாடம் பார்த்தாலே நம்ம அன்றாட சாப்பாட்டு செலவுக்கு சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால சரின்னு அதே மாதிரி வீட்டு வாசலில் அந்த நஷ்ட ஈடு பணத்தை வச்சேவும் ஒரு சின்ன மெக்கானிக் ஷெட் போடுறாரு. அதை வச்சு அவங்க வாழ்கிறாங்க. அதில் நல்ல வருமானம் வருது. அந்த நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க. அதை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இப்படியே அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிறதுல திடீர்னு மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இறந்த உடனே இந்த பொண்ணு அப்படியே என்னடா இது, நிர்கதியாக நிற்கிறோம் நம்ம யாருமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. அவங்களால அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியலை. என்ன பண்ண போகிறோன்னே தெரில. கை குழந்தை வேற இருக்குது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ரொம்ப திணறாங்க. அப்படி திணறிட்டு இருக்கிறதுல சரி இப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணோட சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுல அந்த குழந்தை வேற ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுது. அந்த குழந்தை அழுகிறத பார்த்துட்டு இவங்களுக்கு மனசு தாங்கவே இல்லை. அந்த குழந்தை அம்மா பால் பால் பால்னு அழுகுது. இதை கேட்டுட்டு இவங்க வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம போய் சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்டால் இவங்களை பார்த்த உடனே எல்லாரும் துரத்திடுறாங்க.
இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து கேட்குறேன்னு நாங்கள் உதவி பண்ணால் உடனே நீ டெய்லி வந்துடுவ, நீ தான் யாருமே இல்லாமல் இருக்கேல, நீ எப்படி பிழைக்க போகிற, அதனால் எங்களாலலாம் உதவி பண்ண முடியாது, நீ போ அப்படின்னு விரட்டி விட்றாங்க. இதே மாதிரி ஒரு 4-5 பேர் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் துரத்தி அனுப்பிடுறாங்க. இந்த குழந்தை பசியில் துடிக்கிறத பார்த்துட்டு இவங்க மனசு கேட்காம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுட்டு நிர்கதியாக நிற்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு அவங்க 2 வீடு தள்ளி ஒரு பெரிய பணக்கார வீடு ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. சரி அங்கே போய் எப்படியாவது பிச்சை எடுத்தாவது நம்ம பிள்ளைக்கு இன்னைக்கு பசி ஆற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. அப்படி போய் அங்கே கதவை தட்டத்தில் அங்கே ஒரு லேடி வர்றாங்க. வந்து என்னம்மா யார் நீ அப்படின்னோடனே இவங்க நடந்த விவரத்தை சொல்லி, என் குழந்தை பசியில் ரொம்ப அழுகுது, எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்ன உடனே அவங்க, நான் உனக்கு பணம் தர்றேன், ஆனால் வந்து நீ அதுக்கு பதிலாக இன்றைக்கி என் வீட்டில் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணும் ஒத்துக்குறாங்க. ஒத்துக்கிட்டு நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சமைக்கிறாங்க. அந்த சாப்பாடை மதியம் அவங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவ்வளோ டேஸ்ட்டாக நாங்கள் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது, அதனால இனிமேல் நீயே எங்கள் வீட்டில் டெய்லி சமைச்சிரு, நான் வந்து மாதம் உனக்கு சம்பளம் இவ்வளோன்னு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சரி நமக்கு வேலை கிடச்சிருச்சுங்கிற குஷியில் சரின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கும் அவங்களோட குழந்தைக்கும் பசி ஆற்றிட்டு சம்மதிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்து ரெகுலராக அந்த வீட்டிலையே சமைக்க போகிறாங்க. சமைச்சு டெய்லி கொடுக்க அதுக்கான வருமானத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கிறதுல அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த ஒரு சம்பளத்தை மட்டுமே நீ நம்பி இருந்தேன்னா உன் பொண்ணு வேற வளர்ந்துட்டா, இனி நீ ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும்ல, அதுக்கெலாம் என்ன பண்ண போகிற, அதனால் அந்த மெக்கானிக் ஷெட்டை நீ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதை வந்து நீ ஒரு சின்ன டிஃபன் சென்டராக மாற்று, நான் உனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் யோசிக்கிறாங்க, சரி நம்ம ஹஸ்பண்டையும் வேற டெய்லி தேடி தேடி மெக்கானிக் இருக்காரான்னு நிறைய பேர் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான இடமா தான் இருக்குது, இங்கே நம்ம சின்னதாக ஆரம்பித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களும் நினைக்கிறாங்க. அந்த பண உதவியை வச்சு இவங்க ஒரு சின்ன அளவில் இவங்க சேர்த்து வச்ச பணத்தையும் கொஞ்சம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தா அந்த டிஃபன் சென்டர் அமோகமாக ஓடுது, அவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்காங்க, அதனால் அது நல்லா ஓடுது. கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குது, காலையில் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்றோம், மத்தியானம் இது ஒரு பிரியாணி சாப்பிடணுன்னா நம்ம வந்து வேறு வழியே இல்லை, பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இந்த ஊரில் ஒரு நல்ல பிரியாணி கடை கூட இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லேடி வந்து அதை கேட்டுட்டு, நாம ஏன் ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணக்கூடாது, பேசாமல் மதியம் பிரியாணி போடுவோன்னு முடிவு பண்ணுறாங்க. மறுநாளே அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி ஒரு பெரிய வட்டை நிறைய டிஃபன் சமைக்கிறாங்க, பிரியாணி சமைச்சு வைக்கிறாங்க. அன்றைக்கி மதியம் ஆனால் யாருமே கஸ்டமர் வரலை. அப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்க. ஆனாலும் சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடுறாங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, சரி நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு இன்றைக்கி பிரியாணியும் பண்ணுவோம், அது கூடவே சிக்கன் 65 ஃப்ரீன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படி ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி கூட்டம் அவ்வளோ கூட்டம் கூடுது, எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பிரியாணி தான் இது ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க அப்போ யோசிக்கிறாங்க, அப்போ நம்ம இன்னும் கஸ்டமர்ஸ் பிடிக்கணும்னா ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும்னு யோசிக்கிறதுல அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த கலை வந்து ஞாபகம் வருது. அவங்க வந்து பிரியாணி எப்படி சமைப்பாங்கங்கிறத யோசித்து அவங்க எப்படி செய்வாங்களோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி செய்கிறாங்க. அப்படி செஞ்ச உடனே ஒரே ஆச்சரியம், அன்றைக்கி அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அந்த மனம் அந்த தெரு ஃபுல்லாக பரவி அவங்க அங்கே இருக்க எல்லாரும் அதை தூண்டி அந்த வாடையினால் தூண்டப்பட்டு வர்றாங்க, எங்களுக்கு பிரியாணி வேணும்னுட்டு. அன்றைக்கி சாப்பிட்டுட்டு எல்லாரும் இதுவரை இப்படி ஒரு பிரியாணியே சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து அப்படியே எல்லாரும் சொல்லி அந்த கடை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகுது. சின்ன லெவலில் ஆரம்பித்தது இப்போ ஒரு பெரிய ஹோட்டலாக அதை மாற்றுறாங்க. அதை வந்து வாடகை கட்டடத்தில் தான் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் அங்கே அந்த கடையில் வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டிஃபன்ஸ்லையும் சரி இல்லை சாப்பாடுலையும் சரி நிறைய வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கடை கொஞ்சம் நல்லா ஓடணுன்னே சொந்த கட்டடமாக மாற்றுறாங்க. சொந்த கட்டடமாக மாற்றின உடனே என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லா இடத்துலையும் இது ஃபேமஸ் ஆகுது. அவங்க பொண்ணு வேற கொஞ்சம் வளர்ந்துடுறாங்களா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கடையை பற்றி ஒரு ரிவ்யூ எடுத்து யூடியூப்பில் போட்டு விட்றாங்க. அந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸும் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எல்லாருமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னோன்னே பெரிய பெரிய ஊரில் இருக்கவங்கலாம் இந்த ஹோட்டலுக்கான பிரான்ச்சுக்குரிய ஃப்ரான்ச்சைஸ் எங்களுக்கு கொடுங்க நிறையா பேர் கேட்குறாங்க. உடனே இவங்களும் சரி எல்லா ஊர்லேயும் நம்ம ஹோட்டல் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லி அதுக்கான ஃப்ரான்ச்சைஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் இவங்களோட பிரியாணி எல்லாமே ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஒரு சேனல்லேருந்து
பேட்டி எடுக்க வராங்க. அப்படி வர்றப்ப இவங்க எதனால் எப்படி நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னு கேட்கறதுல, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட வறுமை, அப்புறம் என்னோட விடாமுயற்சி, இது 2 மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், என் கணவனை இழந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப எனக்கு யாருமே உதவி பண்ண வரல, எவ்வளவோ சொந்தக்காரங்க கிட்ட போய் நான் உதவி கேட்டேன், யாருமே எனக்கு உதவுறதுக்கு முன் வரல. அந்த நேரத்தில் வந்து எனக்குன்னு இந்த ஒரு லேடி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட ஹெல்ப்பால் தான் இன்றைக்கி வந்து நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன். அவங்க அன்றைக்கி பண உதவி கொடுத்து என்னைய ஒரு சின்ன லெவலில் ஹோட்டல் வைக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தாங்க. அதால் தான் இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கேன். அதனால் எப்பயுமே எல்லாரும் கைத்தொழில்னு ஒன்று கற்றுக்கிட்டா அந்த திறமையால் நம்ம என்றைக்குமே எங்கேயுமே பிழைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.